தொட்டதெல்லாம் துலங்கணும், நட்டதெல்லாம் விளையணும்னு மாரியாத்தாள உன் மனசுல நினைச்சுக்கிட்டு முத உன் கையால இதை நடுக்காளியப்பா. பூமி தாயே, மண்ணு விளையணும், மனசெல்லாம் நிறையணும், பொதி பொதியா குவியணும் தாயே. பார்வதி, பணத்தை கொடு. இந்தாங்க. கலைப்பா ஐயா, மேட்டுப்பட்டியில என் மச்சன மகனுக்கு கல்யாணம், போயிட்டு நாளை காலையில வந்துருவேன். எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கோ. நட வேலை முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் நீயே கூலியை கொடுத்த. சரிங்க ஐயா. வரட்டுமா? பாத்துக்கோ. காளியப்பா, அம்மா களத்துல நெல்லு காயுது, சாயந்தரம் மறக்காம மூட்டை பிடிச்சு போட்டுடு. என்ன போட்டுடுமா? போமா. அச்சோ, எல்லாரும் 4 நாளைக்கு மேல நட்டுட்டாங்கடி. இந்த கேள்விகளுக்கு வேற வேலையே இல்லடி. காலங்காத்தால வந்து நம்ம உயிரை எடுக்கிறாளுங்க. எல்லாம் உன்னால தாண்டி. நீ சிவி சிங்காரிச்சு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பிரசிடண்ட் ஐயா பார்த்தா திட்டுவார். பேசாம போயிடலாமா? ஏய், பயப்படாம வாங்கடி. யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடியே நைசா வயிறுக்குள்ள இறங்கிடுவோம். வாங்க. ஏய், சீக்கிரம் வாங்கடி. ஏய், சேத்துல யாராவது காலை வச்சுங்க, வெட்டிடுவே வெட்டி. ஏக்கோ, சிரிக்கிங்க வசமா மாட்டிக்கிட்டாளுங்க. ஆமாடியே. எதுக்கடி வந்தீங்க? பாத்தா தெரியல, நடுவு நடத்தா. இந்த குளுக்குற நெலுக்குற வேலை என்கிட்ட வேணாம். வேலைக்கு வர நேரம் அடையுது. கழுவில இருந்து புள்ள பத்த வரைக்கும் நேரத்தோட வந்துட்டாளுங்க. உங்களுக்கு என்னடி கேடு? ஏன் பொண்ணி, நீயாவது நேரத்தோட வேலைக்கு வர வேணாம்? அவளையே மிரட்டுற? என்கிட்ட பேசு. ஏண்டி, வந்ததே லேட்டு, இத திமிர் வேறையா? கூலி வாங்கும்போது மட்டும் கரெக்டா எண்ணி வாங்குறல்ல, நேரத்தோட வரணுங்கிற அறிவு இருக்க வேணா? ஏன் காளியப்பா, உன் மாமா பொண்ணு தானே, அதுகிட்ட ஏன் போய் தகராறு பண்ணிக்கிட்டு? அட நீ சும்மா ராத்தா. சொந்த பந்தெல்லாம் சோத்து பாராட சரி, வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன் தான். இந்த பாரு, எவ்வளவு நேரமானாலும் இவங்க அளவுக்கு இருந்து நீ நட்டுட்டு போனோம். அப்படி சம்மதமா இருந்தா வயல்ல இறங்கு, இல்லனா இப்படியே ஓடு. கண்ணாத்தா, நட்டது போதும், நேரத்தோட வீட்டுக்கு போங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். ஏய், உன் மாமனே போ சொல்லிட்டாரு. வாடி போலாம். வேணும்னா நீங்க போங்கடி, நான் இருந்து வேலையை முடிச்சிட்டு வரேன். பொன்னி, கண்ணாத்தா இப்படி கூட நான் நன்றேன். சரியா? எனக்கும் சூடு சொரணை இருக்கு. எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிற? பின்னையா, அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்ட. அவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஏய், ஏன் அழற? தேவையில்லாம நான் என்னைக்காவது உன்னை திட்டிருக்கேனா? ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா நேரத்தோட போகணும். மாமா மகளாச்சும் நான் உன்னை சும்மா விட்டாலும் மத்த பொம்பளைங்க சும்மா இருப்பாங்களா? போற இடம் உன்னை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. 4 பேர் 4 விதமா உன்னை பத்தி தப்பா பேசினா என்னால தாங்கிக்க முடியாது கண்ணாத்தா. உன்னை திட்டுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிடு. இனிமே உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். நான் என்ன உரிமை இல்லைன்னா சொன்னேன்? தனியா கூப்பிட்டு திட்டு இருக்கலாம். நானும் ஏதோ கோவத்துல தானே திட்டேன். குடு, நீ நேரத்தோட வீட்டுக்கு போ. காயாத கானகத்தே நின்றுலாவு, காயாத கானகத்தே நின்றுலாவு நற்காரிகையே. மேயாதம்மா இங்க என்ன அண்டாவை பாத்தியா? இது மேயாதம்மா. அண்டாவை பாத்தியான்னு கேக்குறேன்ல. மேயாதம்மா, இங்க நான் கழுத மாதிரி கத்திட்டு இருக்கேன், உன் காதுல விழல? கொம்பு சாயாதம்மான். உனக்கு கொஞ்சம் பாட்டு பொறுப்பு இருக்கா? பொறுப்போட நாம ஒவ்வொரு கட்டையா அமைக்கி பாடிட்டு இருக்கேன். நீ இப்படியே பாடிட்டு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னொன்னா காணாம போட்டோம். காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தளை அண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது, அண்டாவை காணுமா?
அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுங்களுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரன்னு வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இந்த பாருமா, உங்க அப்பா பாவாடசாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது வரைக்கும் உன்னை கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டுதாமா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாரா இருப்பான்? இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பேக்கரி எவ்வளவு வேணும்? நீங்க குடுக்கறத கொடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டிருக்கு. இது நம்ம கூத்துவாத்தியார் விட்டு அண்டால. அந்த ஆளு தாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேரம் வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு. நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். அம்மா, அப்பத்தா, பாட்டி, அக்கா, என் வீட்டு அண்டாவை பாத்தீங்க? இல்லையே தம்பி. உங்க வீட்டு அண்டாலாம் அப்படி அப்படியே இருக்கு, என் வீட்டு அண்டாவை காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு பொட்டிய வாசிக்கிட்டு இருப்ப, எவ்வளவு அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா. இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல அடி உட்கார்ந்துட்டு அறுமணியும் வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கு, அது ஒரு மூக்குத்தி. அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம். என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு. இது அண்டா இல்ல, குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடமெல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தெரியும் தெரியும். தெரியும். என்னென்ன பொண்ணுகிட்ட போய் தயார் பண்றீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை ஏண்டா, அதை எவனோ ஒரு மொல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்லயா? பின்ன பக்கத்து வீட்டுக்கார அண்டாவை நான் இவ்வளவு வகையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயுசு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதானே தங்கம். நீங்க வாங்கண்ணே, கூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வைக்கலாம். வாங்கிக்கலாங்கிறேன். சரி வா. கொண்டுங்க. என்னடா எல்லாம் குருவுக்காகத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கடைக்கு வந்து வாங்கி ருசியா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில குடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு கொடுக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்சை காசு. இந்தாயா வாயா. எனக்கு முன்னாடி என் குருவத்துனா எனக்கு என்ன மரியாதை இருக்க? கண்ணா, என் மானத்தை காப்பாத்திட்டடா. இது என்னன்னா சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுடா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? ஆஹா. இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. ஏப்பா, நீ எப்பதான் திருந்த போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்தன் இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணே, செலவு போக இவ்வளவு தண்டை பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பலி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காண்டி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. என்ன காளியப்பா, வாங்கய்யா. சமையல் வேலையெல்லாம் பலமா நடக்கிறாப்புல இருக்கு. ஆமாங்கய்யா, உட்காருங்க. ஏன் காளியப்பா, எத்தனை நாளைக்கு தான் ஊர் சத்திரத்தில் தங்கிட்டு தானா ஆக்கி சாப்பிட போற? காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? அதுக்கும் நேரங்காலம் வர வேணாங்களா? நேரங்காலம் தானா வராதுப்பா, நாம தான் வரவழைச்சுக்கணும். அதான் உன் மாமன் பொண்ணு தயாரா இருக்குது, 3 முடிச்சு போட்டுற வேண்டியதானே? இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்லப்பா, வாங்கிக்க. இன்னைக்கு டவுனுக்கு ஜவுளி எடுக்க போயிருந்தேன், அப்போ ஓ ஞாபகம் வந்துச்சு. அப்படியே உனக்கும் ஒரு சட்டை எடுத்துக்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கியா.
எங்கடா அந்த மண்டையா? இதோ மந்திரி வர. மதியுக மந்திரி வந்தேனே, மன்னருக்கு ஐடியா தருவேனே. மதியுக மந்திரி மந்திரி, மதியுக மந்திரி வந்தேனே, மன்னருக்கு ஐடியா தருவேனே. பின்னி போடுவோம் பின்னி. ஒரு மகாராஜாவுக்கு இவ்வளவு மரியாதை இல்ல, ஒரு மந்திரி பயலுக்கு ஏத்தத்தை பாத்தீங்களா ஐயா? ஏண்டா என்கிட்ட இருந்த ஆளுகளுக்கு எல்லாம் காசை கொடுத்து நீ செட்டப் பண்ணிட்டியாடா? என்னடா நொண்ண? இப்ப நான் ராஜாடா. ராஜா, இது ராஜாக்கள் காலம் இல்ல, மந்திரிங்க காலம். கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க வேண்டியதே நீங்க தான்டா. இப்ப வர்ற மந்திரிங்க 6 மாசத்துக்கு தாங்குவாங்களோ 1 வருஷத்துக்கு தாங்குவாங்களோ அது அவங்களுக்கும் தெரியாது, ஜனங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அதனால மூடிட்டு இருக்கிற ராஜாவை ஒண்டி பொழைச்சிட்டு போங்கடா. என்னது ஆராய்ச்சி மணி ஓசை? பொதுமக்கள் உங்களை எதிர்த்து புரட்சி பண்றாங்க. புரட்சியா? எதுக்குடா? உங்க ஆட்சியில் நடக்கிற அக்கிரமத்தை தட்டி கேட்கறதுக்கு. என் ஆட்சியில் அக்கிரமமா? ஒன்னா ரெண்டா சொல்றேன் கேளுங்க. புள்ள பிறக்கும் முன்னாலேயே பள்ளிக்கூடத்துல இடம் பிடிக்கணும், பள்ளிக்கூடத்துல இடம் கிடைத்து பணத்தரம் வாரி இறைக்கணும். லஞ்சம் அங்கே கொஞ்சம் இல்லை, வாங்க யாரும் அஞ்சமில்லை. லஞ்சம் அங்கே கொஞ்சம் இல்லை, வாங்க யாரும் அஞ்சமில்லை. ராசா எங்க ராசா, இத பார்க்க வேணும் லேசா. ராசா எங்க ராசா, இத பார்க்க வேணும் லேசா. எவ்வளவு தூரம் பேசுறா? டேய் 4 கட்டு சுட்டு கொடுறா. இந்தாங்க. பொள்ள ரெண்டா வெள்ளை குட்டிங்க, எதுக்கு இப்படி பெத்து போட்டீங்க? எதுக்கு இப்படி பெத்து போட்டீங்க? பொள்ள ரெண்டா வெள்ளை குட்டிங்க, வெள்ளை குட்டிங்க பெத்து போட்டீங்க. அளவோட பெத்து வளமோட வாழணும்னு போர்டு போட்டுருக்கிறமே, அதை ஜனங்க படிக்கிறது இல்லையா? ஆமா, அந்த போர்டுக்கு மேல சினிமா போஸ்ட் ஒட்டிட்டாங்க. ஜனங்க எப்படி படிக்கிறது? அதை கிழிச்சு படிக்க சொல்றா கம்யூனிட்டி மந்திரி. சும்மா இருங்க மகாராஜா. கேட்டாதடா. நாட்டுல பொண்ணை பத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏண்டா? காலே இல்லாதவன் தான் கல்யாண வீடு வந்து கண்டிப்பா கூட்ட கேட்கிறான். கஷ்டப்படும் பொண்ணு வீட்டை தேடி வந்த ஒவ்வொருத்த எனக்கு எடா தங்கம் கேட்கிறான். நான் என்ன செய்ய ராசா, இத கேட்க வேணும் லேசா. நான் என்ன செய்ய ராசா, இத கேட்க வேணும் லேசா. டேய், இது பொம்பளைங்க பிரச்சனைடா. இது அவங்க தான் தீர்த்துக்கணும். ராஜா, இப்படி ஜனங்க மேல குத்தம் சொல்லிட்டு நீங்க தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க. அவங்க பிரச்சனையை தீர்க்கல உங்க முடி எகிறிடும். டேய், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் அம்மாளு. இந்த ராஜா பதவி எங்களுக்கு பரம்பரையா வந்த சொத்து. இதுல இருந்து என்ன ஆட்டவும் முடியாது, ஓட்டவும் முடியாது. ஆமா, இப்படி சொன்னவங்க பல பேரு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. இனிமே மக்களா பார்த்து ஓட்டு போட்டதா நீங்க ராஜா, இல்லன்னா கூஜா. ஜனங்களே, கூத்த ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி வச்சிருக்கோம். ஏண்டா இடையில டப்புனு கூத்துற பாட்டுல? இப்பதான் ஜனங்க குசியா இருக்காங்க. இந்த நேரத்துல காசு வசூல் பண்ணாட்ட எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஓஹோ, கரைக்கிட்டு மகாஜனங்களே, இவ்வளவு நேரம் நாங்க உங்களை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சோம். அதே நேரத்துல நீங்க எங்களை சந்தோஷப்படுத்த தயாரா வந்திருப்பீங்கிறது எங்களுக்கு தெரியுது. நம்ம கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? எங்களை பாராட்ட நினைக்கிறவங்க மோதிரமாவும் கொடுக்கலாம், பணமாவும் கொடுக்கலாம். பணம் இல்லாதவர்கள் பக்கத்துல பிறரிடம் கடன் வாங்கி கொடுக்கலாம். எதுவுமே இல்லாத தோழர்கள் இடுப்புல இருக்க அண்ணா கைத்து. ஆமா யோ, கருப்பு கை தாவத்து கொடுத்துறாதீங்க, கவை கொதவாது. வெள்ளி கயிறா இருந்தா மட்டும் கொடுங்க. அப்புறம் இந்த மாலை போடுறீங்க பாருங்க, அவங்க முண்டி அடிச்சிட்டு வந்து காசு கொடுக்கறவங்களே கெடுத்துறாதீங்க. பின்னால போய் வாங்க. வாருங்கள் ஐயா, எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது ஒரு 8 நாள் கொடுங்க ஐயா. என்ன எல்லாம் மயான அமைதியா இருக்காங்க? எவங்கிட்டையும் காசு இல்ல போல் இருக்கு. வழிவிடு வழிவிடு வழிவிடு. அதோ ஒருத்தர் மாலையோட இருந்திருக்காரு. ஐயா வாங்க. யோ, காசு கொடுக்குதா வக்கல வழியாது கொடுங்கய்யா. வாங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. ஒரு மாலை தான் கொடுத்துருக்காரு, ஒதுங்கி போ. ஐயா வாருங்கள். மாலை பெருசா வாங்க கூட காசு இல்லையா? பரவாயில்ல. அண்ணன் பவாரசாமி அவர்கள் திறமையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நாடக கலை தன்னோடு அழிந்து விடக் கூடாது என்பதற்காக அவர் சிஷ்யன் பக்கசாமியை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய பெருந்தன்மையை பாராட்டி போடுங்க போடுங்க. இந்த மலர் மாலையை அவர் சிஷ்யன் பக்கசாமிக்கு அளிக்கிறேன். அப்படியே ஓடி போயிடுறாங்க.